ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தைப்பூசம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த தைப்பூசம் அன்னைக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் முருகரை கும்பிட்றோம் அப்படின்னா, சிவன் பார்வதிக்கு பிரணவ மந்திரத்தை சொல்லிகிட்டு இருக்கும்போது முருகன் அது தெரியாமல் கேட்டார் ஃப்ரெண்ட்ஸ். கடவுளானாலும் தெரியாமல் செய்கிறது தப்பில்லையா? அதனால் முருகர் பெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிரம்மகத்தி தோஷம் நீங்கள் தவம் செய்து சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் காட்சி கொடுத்த நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தைப்பூசம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருஞான சம்பந்தர் பூம்பாவை என்றவங்கள உயிர்ப்பித்த தினம்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தைப்பூசம். பூம்பாவை சிவநேச செட்டியாரோட மகள் ஃப்ரெண்ட்ஸ். அவர் பாம்பு கடித்து இறந்து போனால் அந்த நேரத்தில் திருஞான சம்பந்தர் அந்த பூம்பாவை பதிகம் பாடி உயிர்ப்பித்தார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த தைப்பூசத்து அன்னைக்கு முருகனை மனசார வேண்டினோன்னா இழந்த அனைத்து செல்வத்தையும் நம்ம மீட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ராமலிங்க அடிகளா ஜோதி சொரூபமாக இறைவனை அடைந்த தினம் ஃப்ரெண்ட்ஸ் தைப்பூசம். இந்த தைப்பூசத்து அன்னைக்கு நம்ம நல்ல காரியங்கள் பேச தொடங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நகை வாங்கலான்னு சொல்கிறது, பெண் பார்க்க போகிறது, மாப்பிள்ளை பார்க்க போகிறது, வீடு கட்ட தொடங்குற பேச்சுவார்த்தை, இந்த மாதிரி மேற்கல்வி படிக்க பேச்சுவார்த்தை தொடங்குறது, இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எல்லாமே பேச்சுவார்த்தை தொடங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தைப்பூசத்து அன்னைக்கு சப்த கன்னிகளான பிராமி, மகேஸ்வரி, இந்திராணி, வராகி, வைஷ்ணவி, கௌமாரி, சாமுண்டி அப்படின்ற 7 சப்த கன்னிகளை நம்ம வழிபாடு செஞ்சால் ரொம்ப விசேஷம் ஃப்ரெண்ட்ஸ். காந்திமதி அம்மையாருக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுத்த தினம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தைப்பூசத்தன்று சப்த கன்னியர் வழிபாடு, முருகர் வழிபாடு, சிவன் வழிபாடு, சக்தி வழிபாடு செய்து எல்லா செல்வங்களையும் பெற்று நம்ம நலமோடு வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் ஆல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.